என் நெஞ்சில் குடியிருக்க அனைத்து மக்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து நொங்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நொங்கு பாயாசம் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க போய் செஞ்சு சாப்பிடுவோம். இதில் இருக்கிற நொங்கு எங்கன்னு கேட்குறீங்களா? எல்லாம் ஊந்து உடஞ்சோடனே தெரிச்சிச்சு மேலேருந்து ஊந்து எடுத்துமே நம்ம சாக்கில் போட்டு வச்சுக்கிறோம். அதையும் இது கூட செட் பண்ணிடலாம். அரைஞ்சி போட்டுக்கணும். வாங்க போகலாம், போய் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க போய் வந்து நொங்கை வந்து நோண்டி எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாலை வந்து காய வைக்கணும். போய் காய வச்சிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து குண்டா அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு நல்லா பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்குது. சுத்தமாக வாங்கின நாட்டு பசு பால் வச்சுக்கிறோம். அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், உள்ள ஸ்டிக்கர் இது பாருங்கள், வந்து ஊற்றிக்கலாம். நம்ம அது பாருங்கள் எப்படி அந்த பாலை உருவலை தரம் பண்ணிக்கலாம். பால் வந்து கட்டி ரொம்ப கட்டியான ஸ்டேஜுக்கு வரும். பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்குதா, அது கொஞ்சம் ரொம்ப கட்டியான ஸ்டேஜுக்கு வரக்குள்ள தான் பால் நல்லா காஞ்சிச்சு. அடுத்து பூஸ்ட்டு போட்டு நம்ம பூஸ்ட்டு குடிச்சிட்டு வந்தோம். சொன்னேன் பால் பயத்துக்கு எடுத்துக்கணும். பால் நல்லா காயிட்ட நம்ம வந்து கிண்டி விட்டுனே இருக்க சொல்லுவோம் பாய்ஸை. இப்போ நம்ம அது கட்டி போய்ட்டு நொங்கை வந்து நோண்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நொங்கு வந்து வெட்ட போகிறோம். அந்த வந்து கடையில் வெட்டாங்களா அந்த இதே மாதிரி, அந்த வேணும் எனக்கு வெட்ட தெரியாது. நான் சொல்கிற மாதிரி இந்த டெக்னிக்கில் வெட்டிங்க சூப்பராக வெட்டலாம். இந்த ஓட்டில் வச்சு வந்து அப்படி வச்சு அவ்வளோதான். சூப்பராக நம்ம நொங்கு அந்த கடையில் வெட்டுற மாதிரி தோண்டி எடுத்தாச்சு பாருங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் பண்ணி விட்டுக்கலாம். வாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு சூப்பராக வெட்டி சொல்கிற மாதிரிங்க எப்படி வெட்டணுன்னு. அப்புறம் வந்து நொங்கு கழிக்க முடியும். கடையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெட்டி தான் நொங்கை வந்து வெட்டுவானுங்க. அந்த நம்மளுக்கு ஒழுங்காக வெட்டணும். இதுதான் நம்ம டேரெக்ஷனு. இதை வச்சு தான் வெட்டினோம். வந்து ஸ்டார் போல் இருக்கும். அந்த ஸ்டார் இது உள்ள தான் நொங்கு இருக்கும். அந்த மாதிரி நம்ம மட்டும் கணக்கு வச்சு வெட்டணும். அப்போ என்ன பண்ணுறது, ஒரு டேவே வெட்டி முடிச்சு வச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். இந்த அப்படியே கடையில் இப்படி போடுவாங்க, அதுமாதிரி நம்மளுக்கு போட்டுக்கலாம். ஐயோ அதிலே பாருங்கள் இப்படி உடச்சிக்கிச்சு வேறு. அவ்வளோதான், அந்தமாரி எடுத்து நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கணும். அங்கே வந்து ரொம்ப பால் சுண்டிடுச்சு. இங்கே வந்து நம்ம வந்து நொங்கை வந்து இல்லை சுத்தமாக ஆஞ்சி பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க. எப்படி அதை வந்து எத்தான்ட்டாங்க, வந்து ஓடி வந்துட்டாங்க, எத்தனை ஓடி வந்துட்டாங்க, வந்து கை சுட்டுருச்சு லைட்டாக. சும்மா உங்களுக்காக காட்டணும்னு சொல்கிறதுனால தான் வந்து ஏடு எடுத்து இதில் போட்டுனுக்கிறேன். இல்லை பாலத்துக்கு அப்படியே ஊற்றி போட்டு போயினே இருப்போம் நாங்கட்டும். அதை வந்து ரொம்ப டீசென்ட்டு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஊற்றணும் சொல்லித்தரேன் பாருங்க. செம சூடு பாருங்க, எவ்வளோ சூடு சூடு உயிரா பாருங்க. அது வந்து சர்க்கரை எடுத்து வச்சுக்கேன் தேவையான. அதை எடுத்து இதில் போட்டு கலக்கி வச்சுக்கேன். சர்க்கரை எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க. அவ்வளோதான், சர்க்கரை நல்லா உள்ளே இறங்கிடுச்சு பாருங்க. நல்லா கலக்கி விட்டுக்கணும் பாருங்க. அது வந்து பாதாம் வந்து ஊற வச்சுக்கிறோம். நம்ம உரிச்சிக்கலாம். எப்படி உரிக்கிற மட்டும் பாருங்கள். நம்ம வந்து அழகாக நம்ம வந்து இந்த நம்பூர் பாதாம்லாம் இந்த மாதிரிலாம் உரிக்க முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம எடுத்தாலே ஒரு டப்புன்னு உடஞ்சிரும். அது ரெண்டாக போயிடும் குழன்னு மேக்கடிக்கு. சூப்பர் பாதாம் அது பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நொங்கில் வந்து பாலை ஊற்றி வச்சுக்கிறோம். வந்து இப்போ வீட்டில் போய் அரைச்சினோம்னா அது கூட வந்து பாதாமே நொறுங்கி போகுதுன்னு பார்த்துட்டேன். அப்படியே உரிக்குள்ளே உடச்சி நொறுங்கிடுச்சு. அப்படியே வந்து அப்படியே ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். அது ரெண்டுத்தையும் போய்ட்டு சேர்த்து அரைச்சின்னு வந்துடும். வாங்க போகலாம். அரைச்சி முடிச்சு எத்தாந்தாச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதில் இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியலையா? அப்படி தான் அவ்வளோ விரலையாக இருக்குது அது.
தப்பு. சப்ஸ்கிரைபர் ஆயா வந்து நொங்கு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. சாப்பிடு சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. நொங்கு நல்லா இருக்குதுப்பா. சாப்பிடுவே இல்லையா? சாப்பிட்டு சொல்லு. சாப்பிட்டியா? எப்பா? ஐயோ இல்லையா, அங்கே போய் அரிசி அத்தாத்துக்குள்ள ஒரு நொங்கு முச்சியாயா நீ? இல்லை அவனுக்கு தரல, 2 நொங்கு தரலாம் பார்த்தா 1 ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறியே. அப்புறம் மாங்காய் இருக்குது, மாங்காய் அடிக்குமா? வேணாம், மாங்காய் அடிக்கக்கூடாது, அவங்க அடிச்சிருவாங்க. உடவா என்ன அடிச்சுட்டாங்க சனம். ஆயா என்ன சொல்லிட்டு பாருங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அடிச்சுன்னு போகிறாங்களா, நான் நீ அடிக்கூடாதான்னு எனக்கு என்கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. அழகாயில் கொட்டிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முட்டை போலக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இப்படி வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து வெங்காய தக்காளி கட் பண்ணுற மாரி கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இந்தமாதிரி கட் பண்ணால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வந்து கட் பண்ணி எல்லாத்தையும். நீங்கள் எப்படி வெட்டுறீங்களோ அந்தமாதிரி வெட்டிங்க. எவ்வளோ பொடி பொடியாக வெட்டிக்கிற பாருங்க, சூப்பராக. பாலை ஊற்றிலாம் சுட்ட வச்ச ஒன்று பாலை ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம். அங்கே எவ்வளோ ஏடு இருந்து அது எவ்வளோ இது இருக்குங்கண்ணா. நம்ம ஐஸ்கிரீம் போட்டுக்கணும், அதில் ஒரு கப் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம வரைச்சி வச்சுருந்த அந்த இதை ஊற்றிலாம். பாதாமும் அந்த ஏலக்காய் அப்புறம் நொங்கு போட்டு பால் ஊற்றி அரைச்சா மிக்சடு கலவை. அது இதுதான் எவ்வளோ கொதிக்குது பாருங்க, இப்படி சூப்பராக அந்த வாசனையை கம்மனுக்குது. இந்த பாயாசத்துக்கு தேவையான மெயின் ஐட்டம் நம்ம நொங்கு சேர்த்துக்கலாம். நொங்கு கீழே இருக்குது. அப்படியே லைட்டாக கையால் போதியமாக தள்ளி விடுங்க. இல்லை வைங்க. பார்த்து பண்ணுங்கடா. யாரும் சாட்சி போட்டுருப்பான் மாப்பிள்ளாவன். சூப்பரா ஷாமையா இருக்கு, ஷாமையா. சரி அதை எடுங்க கையில கொடுத்துருக்கலாம். பாருங்க அது ஒன்றும் வெட்டாம இருக்குது. அது வந்து அது உள்ளே இருக்கட்டும், நம்ம அப்புறமா அது முழுசாக ஒரு நொங்கு போட்டு சாப்பிடுவோம். நம்ம உள்ளே இருக்கட்டும். அது வந்து நல்லா பால் வந்து காசணும். நல்லா அடுப்பு பற்ற லைட்டாக கடுப்பா பாருங்க. அந்த நொங்கை பாருங்க, அந்த நொங்கு கலரே மாறிடுச்சு. நொங்கு வந்து ரோஸ் கலரில் மாறிடுச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே, எனக்கு மட்டும் தான் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. கண்ணு தான் மாறிட்டு இருக்கு. பாருங்க நல்லா பொங்குது பால், அதனால தான் வெளியே எடுத்து வச்சாங்க. பாருங்க ரொம்ப க்ரீமி ஆயிடுச்சு பாருங்க, எப்படி நொறைய ஆயிடுச்சு. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரணும். கன்ஸ்ட்ரக்ஷனா? பில்டிங் கட்டுறது. அது இந்த நேரத்துல முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். பாருங்க இவ்வளோ சூப்பராக திராட்சை முந்திரி இருக்குது பாருங்க. அதை போந்தே தெரியாது. வந்து ஐயோ நெய் ஊற்றிக்கணும். நெய் இப்போ தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நெய் ஊற்றினா தான் அது ஃப்ரீயாக இருக்கும். நெய்யை ஊற்றிக்கலாம், நல்லா நெய்யை கலக்கி விட்டுக்கலாம். இவ்வளோ நெய் பாருங்க, சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா பாருங்க ஓவராக பொங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒன்று கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அவன் நெய் வந்து மஞ்சள் கலர் மாறுது. நம்ம ஐயோ இறக்குற பழம் வந்து நல்லா வந்துச்சு, எடுத்து இறக்கலாம். இப்போ நம்ம வந்து இறக்க போகிறோம். எப்படி இறக்க போகிறோம் பாருங்க. இருக்குல்ல பார்த்து
ஏய் வாசனை ரவுண்ட் நெய் சேர்த்து களை கொட்டுக்கண்ணா. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம நொங்கு பாயசம் எடுத்து நம்ம ஊற்றி டேஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நம்ம நொங்கு பாயாசத்தை. இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நொங்கு தடுக்குது அப்படியே பாயாசத்தை வர விடாம. நொங்கு அடிச்சு ஓரம் போட்டு நம்ம பாயாசம் குடிச்சு நொங்கு சாப்பிடுவோம். சமைச்சா கொடுங்க. ஆஹா நொங்கு பாயாசம் டே சொல்ல வார்த்தையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுமாதிரி அந்த நொங்கு அந்த இது பாருங்கள், அது கலந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு தருது. நான் சுடுதா அதான் சாப்பிட முடியல. பாருங்க செம்ம டேஸ்ட்டு. இது வந்து அந்த நொங்கு தான் அந்த வந்து அந்த ரொம்ப அந்த இனிப்பு தன்மை கொடுத்து ரொம்ப டேஸ்ட்டு தருது. நம்ம குடிச்சது போதும். பாய்ச்சி ஊற்றி தந்துடலாம். பாய்ச்சி போகலாம். சப்ஸ்கிரைபர் ஆயா குத்துரும். ஐயா பாயசம் குடி ஐயா. ஐயோ அம்மாத்தம்மா. குடி ஐயா உனக்கு தான். ஐயோ அப்பா அம்மாத்தமானே அப்பா. குடி 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 சூடாக இருக்கும் குடி. சூடாகிட்டா சொல்லு. என்ன பாயசம் தெரியுமா இது? நொங்கு, பால், ம் ஏலக்காய், சக்கரை, முந்திரி பயிறு எல்லாம் போட்டு கிண்டனுக்கு டேஸ்ட் போட்டுக்கோ. டேஸ்ட்டு குடி பார்த்துக்குடி சூடாக இருக்கும் பார்த்துக்குடி. நான் வந்து ஜிம்மு கிளாஸுக்கு போயின்னுக்கிறேன். நான் இப்போதைக்கு கொஞ்ச நாளாக போகல வீடியோ பண்ணுறதுனால. அதனால் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டேன் நான் தம்பிள்ஸு. அதுதான் நம்ம உங்ககிட்ட காட்ட போகிறேன். அதுங்க தம்பிள்ஸை பாருங்கள், நொங்கு தம்பிள்ஸு. எவ்வளோங்க அது? இது வந்து 10 kg 20 kg. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அசால்ட்டாக தூக்குறீங்க. ஆனால் 50 கிலோவே அசால்ட்டாக தூக்குங்க. என்ன விலை இதுவா? வெறும் 350 ரூபா. 3350 ரூபான்னா அவ்வளோ ரேட்டு தான். கம்மி தான் எனக்கு. புட்டுக்குச்சிங்க. ஆன்லைனில் விற்க மாட்டேது எந்த ப்ராடக்ட்டும். நம்ம வந்து நொங்கு வண்டியாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தம்பிள்ஸை. அந்த வந்து ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து 2 கட்டி வச்சுட்டு இது மேலே இருந்து போவாங்களே. தம்பிள்ஸை போட்டுக்கிச்சிங்க. ஆனால் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். எல்லாம் மினி தம்பிள்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுறது. இல்லை ஆனால் இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் இது என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தருக்கான், அவன்கிட்ட குத்துறோம். தான் சின்ன பையன் வச்சுக்கோ. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறத நம்ம செய்ய போகிறோம். சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.